கோவிந்து மாமாவுக்கு தையல் நாயகி என்று ஒரு மனைவி இருக்கிறார். நண்பர்களே, அந்த தையல் நாயகி ஒரு இடத்தில் கூட இந்த நாவலில் ஒரு ஃபெமினிஸ்ட் பேசுகிற மனுஷியாக இல்லவே இல்லை. தன் கணவனை மிக அற்புதமாக பராமரித்துக் கொள்கிற, மிக அற்புதமாக நேசிக்கிற, மிக அற்புதமாக தோழமை கொள்கிற ஒரு மனுஷியாக இருக்கிறாள். நண்பர்களே, இந்த நாவலில் ஒரு இடத்தில் கூட தையல் நாயகி ஃபெமினிஸ்டாக வாழாத ஒரு நொடியும் இல்லை. ஆனால் ஒருபோதும் தன்னை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இல்லை, நான் ஒரு ஃபெமினிஸ்ட்டு, நான் இப்படி தான் இருப்பேன், நான் உனக்கு துணி துவைச்சி கொடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, அப்படிலாம் சொன்னதே இல்லை. துணி துவைச்சி தான் கொடுப்பாங்க தையல் நாயகி. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் என் புடவையும் கூட கொஞ்சம் துவைச்சி போட்டுருங்களாம் சொல்லுவாங்க. இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு மிக அற்புதமாக அவர்கள் வாழ்க்கை நகர்கிறது. அந்த கட்டத்தில் இந்த நாவல் பாண்டிச்சேரியினுடைய சுதந்திரத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த கட்டத்தில் ஒரு இடத்தில் கூட தையல் நாயகி நின்று கொண்டிருந்தால் என்று பிரபஞ்சன் ஒரு இடத்தில் கூட எழுதவில்லை. எல்லா இடத்திலும் கோவிந்த் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரோ எதிரில் சரிசமமாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேரில் தையல் நாயகி உட்கார்ந்துருந்தால் அந்த பையன் வேதநாராயணன் நம்ம வீட்டில் யாருமே அப்படி உட்காரலையே, நம்ம ஊரில் யாருமே உட்காரலையே, நம்ம சொந்தக்காரங்களில் யாருமே அவர் உட்காரலையே. அப்பொழுது இதுதான் ஃபெமினிசம்.